ஹாய் வியாஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொயட் லவ்வர் பேர்ட் வாட்சர் அப்படிங்கிற போயமாக தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நிசைம் எசேக்கல். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 16 டிசம்பர் 1924 பாம்பேயில் வந்து பிறந்திருக்காரு. இவர் எப்போ இறந்திருக்காருனா 9th ஜான்வரி 2004 வந்து இறந்திருக்காரு. இவர் வந்து இங்கிலீஷ் போயட், அதை இந்தியன் இங்கிலீஷ் போயட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ளே ரைட்டரு, எடிட்டர், ஆர்ட் கிரிட்டிக் எல்லாமே வந்துட்டு இவர் பண்ணியிருக்காரு. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் இங்கிலீஷ் பொய்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்ட் 1983 வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1988 வந்து வாங்கியிருக்காரு. இவர் எதுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினார் அப்படின்னா லேட்டர் டே ஸ்லாம் அப்படிங்கிற அவர் லவ்வர் பேர்ட் வாட்சர். இவங்க 3 பேருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே பேஷன்ஸாக இருக்கணும். பேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு அமைதியாக பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் எப்படி எடுத்தோம் கவுத்தோம் நிறைய பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக இருக்கணும். ஸோ ஒரு ரைட்டருக்கு இதில் எப்படின்னா ஒரு பொயட் எழுதுகிறவங்களுக்கும் ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து லவ்வருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும், பேர்ட் வாட்சருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். பேர்ட் வாட்சரை பற்றி சொல்லுவாங்க, அது மற்ற 2 பேருக்குமே பொருந்துற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி 3 பேரையுமே மீன் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய போயமில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா அப்சர்வேஷன் வந்து முக்கியமாக இருக்கணும். 2வது பொறுமை, பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். 3வது க்ரியேட்டிவிட்டி, நல்ல ஒரு க்ரியேட்டிவான விஷயங்களாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பேர்டை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். பேர்டை வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு அழகான ஒரு புறா வரும். சரி, ஓகே, புறா தானே வருது அப்படின்னு நம்ம படுக்க போனோம்னா அதுக்கப்புறமா ரொம்ப வித்தியாசமான பேர்டு, இல்லைனா அழகான மயில் தோகையை விரிச்சிட்ருக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதெல்லாம் ரேர் மூமெண்ட். அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி கேப்சர் பண்ணக்கூடிய மூமெண்ட்டு. அதெல்லாம் உடனே வந்துட்டு நடக்காது. அதனால் நம்மளும் எடுத்தோ போத்தோன்னு சொல்லி டக்குன்னு பொறுமை இல்லாமல் போனோம்னா அந்த மூமெண்ட்லாம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் பேர்ட் வாட்சர் எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொயட் அப்படிங்கிறவர் வந்து எப்படின்னா வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நீ வந்து வானை தேனி பொன்மணியெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீயே போட்டுக்கோன்னு சொல்லிட்டுலாம் நம்மளால் எழுத முடியாது இல்லையா. ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ இன்னைக்கு காலையில் வந்து நான் உட்காந்து எழுதுகிறேன்ப்பா, ஒரு 10 கவிதை எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரோம். பேனா பென்சிலாம் எடுத்துகிட்டு அப்படியே நேச்சரை பார்த்துட்டு உட்காந்தோம்னா வேர்ட்ஸ்லாம் வந்துருமா? கண்டிப்பாக வராது. திடீர்னு ஏதாவது நம்ம வேலை செஞ்சுட்ருப்போம், டக்குன்னு நமக்கு ஒரு வேர்டு வரும். அப்போ நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ நம்ம வேறு ஏதாவது பற்றி யோசிச்சுட்ருப்போம், டக்குன்னு இந்த இன்சிடெண்ட் வரும். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச நபர் யாராக இருந்தாலும், ஏதாவது ஒரு பர்சன், இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி டக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மைண்டில் ஒரு வேர்டு வந்து தோணும். இங்கிலீஷ், தமிழ், எனி லாங்குவேஜ் ஏதாவது ஒரு வேர்டு வந்து தோணும். அதை பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு வேர்டாக போட்டு தான் எழுத முடியுமே தவிர நம்மளாம் முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம இன்றைக்கி கவிதை எழுதி முடிக்கிறோன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா ஒன்றுமே வந்துட்டு வராது. ஸோ அதுவாக எப்போ வரணும்னு இருக்கும் அப்போ தான் வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது ஒரு நாள் வரவே இல்லை அப்படின்னா வராமலும் போகலாம். திடீர்னு வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லவ்வர் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மற்றவங்களுக்கு எப்படி பேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் லவ் இருக்கும். இப்போ யார்ட்டையாவது போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இல்லை பொண்ணு பையன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணணும். அவங்க ரிப்ளை பண்ணலை, ஐயோ என்னடா இன்னும் ரிப்ளை பண்ணல, போய் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஒரு மைனஸாக தான் ஆகும். இன்னும் இந்த பையன் இவ்வளோ தொந்தரவு பண்ணிட்டு நம்மளாலையும் வந்துட்டு நமக்கும் ஒரு ஸ்பேஸ் நமக்கு கொடுத்தா தான் அவங்க யோசித்து பொறுமையாக என்ன ஆன்சர்னு சொல்கிறதுக்காக டைமாவது இருக்கும். நம்ம அவசரப்பட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அதுவே ஒரு மைனஸாகவும் மாறலாம் இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ வாங்க போயம்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எப்பயுமே நம்மளே யாராவது ஃபோர்ஸ் பண்ணால் நம்ம வந்து எப்படி இருக்கும், சார் என்னடா இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தோணும் இல்லையா. ஸோ அது மாதிரி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பாஸ் அப்படின்னா வந்துட்டு அலட்சியமாக இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அலட்சியமாகவும் இருக்க முடியாது. தான் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறோம், பேர்டை வந்து ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு நம்ம போகும்போது நம்ம அந்த நேரத்தில் வந்து பேர்டை வந்து நில்லு, அவங்க குழந்தைங்களே வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு 4 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க நம்ம சொல்கிற மாதிரிலாம் ஸ்டில் கொடுக்குறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்லை 1 இயர் குழந்தையோ அதெல்லாம் நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு விளையாட்டு காமிச்சு சிரிக்க வச்சு அந்த கேப்சர் பண்ணணும் அந்த மூமெண்ட்டை. அதே மாதிரி தான் இங்கே பேர்டுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல உட்காரும், டக்குன்னு பார்த்தா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைப்போம், டக்குன்னு வந்து பறந்து போயிடும். அதெல்லாம் வந்துட்டு பொறுமையாக அங்கே தான் வந்து நமக்கு முக்கியமான அந்த பேஷன்ஸே தேவை. ஆனால் அதுக்காக அந்த பேர்டிட்ட போய் நீ உட்காந்து தான் ஆகணும், நான் ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் அசையக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன தேவைன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது.
அதே நேரத்தில் நம்ம அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த பேர்டு வந்தால் வரட்டும், வரலான்னா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரம் நெவர் டு பி ஸ்டில்னால் வந்துட்டு அப்படியே சில மாதிரி நின்றுட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. சிலையாகவும் இருக்கக்கூடாது, அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது, கட்டாயமும் படுத்தக்கூடாது. இது மூணுமே வந்துட்டு பேர்ட் வாட்சருக்கும் ஆகாது. அதே நேரத்தில் உமன் வந்துட்டு காதலிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்துட்டு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொயட் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு வேர்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு நம்ம நீயே போட்டுக்கோ மானே தேனி பொன்மானின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது. இப்போ திடீர்னு ஒரு பென்சில்லாம் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி எழுதலாம், ஒரு 10 கவிதை எழுதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம்னா அதை எழுதி முடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சம்டைம்ஸ் நம்ம எதாவது பற்றி யோசிச்சுட்ருப்போம், டக்குன்னு நமக்கு ஏதாவது ஒரு வேர்டு வரும், அதை பிடிச்சி அப்படியே யோசிச்சு நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு 10 லைன்ஸ் கிட்டே எழுதிடுவோம். அந்த மாதிரி தானாக வர்றது தான் வந்துட்டு நமக்கு அது சூப்பரான ஒரு வேர்டாகவும் வருமே தவிர நம்மளாம் உட்காந்து வற்புறுத்தி அப்படிலாம் எடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேர்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹண்ட் அப்படிங்கிறது வேட்டையாடுறது தான். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பின்தொடர்வது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பறவையை பின்தொடர்வதோ இல்லைனா ஒரு பொண்ணை பின்தொடர்வதோ இல்லைனா ஒரு நல்ல ஒரு வேர்டுக்காக வார்த்தையை வந்துட்டு பின்தொடர்வதை பற்றி சொல்லியிருக்காங்க இங்கே ஹண்ட் அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாட் அன் எக்ஸசைஸ் ஆஃப் வெல். ஸோ நம்மளுடைய விருப்பம் இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்துட்டு நடக்காது. நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிலாம் வந்துட்டு அதுங்க மூணும் இருக்காதுங்க. அதுங்க வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம தான் வந்துட்டு அதை பின்தொடர்ந்து அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி அதை பொறுமையாக வெயிட் பண்ணி வந்துட்டு அதை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு நோட் த மொமெண்ட் ஆஃப் த டிமிட் அப்படின்னா வந்துட்டு சாஃப்ட்னு அர்த்தம். ஸோ சாஃப்டான விங்ஸ், அந்த இறகுகளை வந்துட்டு அந்த மெல்லிய இறகுகளை வந்துட்டு அந்த விரிக்கிற அந்த மொமெண்ட் வந்துட்டு நம்ம தான் வந்து நோட் பண்ணணும். until the one who knows that she is loved. ஸோ அவள் வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறாங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு மேபி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ரொம்ப பிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஐயோ இவங்க கூட சேர்ந்தோம்னா அவ்வளோதான்ப்பா நம்ம வீட்டில் முடிச்சு கட்டிடுவாங்க அப்படின்னு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் வர்ற வரைக்கும் அவங்க அப்போ வந்ததுக்கப்புறமா தான் அவங்க முடிவெடுத்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த முடிவை எடுத்து சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணணுன்னா வெயிட் பண்ணணும், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி போயிட்டுக்கும் அப்படி தான், டக்குன்னு நம்மளால் எதுவுமே வந்துட்டு டக்குன்னு எழுதவும் முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு அந்த கரெக்டான ஒரு வேர்டு வந்துட்டு நம்மளோட ஆள் மனசுக்குள்ளே உதிக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மொமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸ்லோ மொமெண்ட் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி நமக்கு வந்து ஐயோ என்னடா இன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணினாலுமே சில மொமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோவாக நடக்கும்போது தான் அதோடைய அந்த ஃபீல் வந்து தெரியும். ஸ்லோவாக நடந்து அதுக்கப்புறமா அந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கும்போது தான் அதோடய வேல்யூ இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அருமை நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸ்லோவாக நடக்கும்போது தான் அதோட அருமை நமக்கு தெரியும். அதே நேரத்தில் அந்த விஷயத்தோட எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஆனால் சில டைம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்காமலும் போகலாம். நம்ம ரொம்ப நாள் காத்திருப்போம். இப்போ பேர்ட் வாட்சர் வந்துட்டு இப்போ இந்த போஸ்ட்டில் வந்து இந்த பேர்டு இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக வெயிட்டும் பண்ணுவாங்க. பட் பேர்டு அந்த போஸ்ட் கொடுக்காமலேயும் போயிருக்கலாம், இல்லைனா அவர் அந்த போஸ்ட்டை கேப்சர் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ நடக்காமலேயும் இருக்கலாம். ஸோ இது எதுவுமே வந்துட்டு நம்ம கையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலி இதுதான் வந்து போய்ட்டு நமக்கு சொல்லக்கூடிய விஷயமே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. பொறுமையாக அது தடார் புடார்னு அவசரப்படுறது இதில் வந்துட்டு சுவாரஸ்யமே இருக்காது. உண்மையாகவே சொல்லப்போனால் ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் உணர மாட்டோம், சுவாரஸ்யம் இருக்காது. ஸ்லோவாக நடக்கிற விஷயத்தில் மட்டும்தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப அதோட வேல்யூ வந்துட்டு அது என்ன சொல்கிறது, உணர்ந்தால் மட்டுமே புரியுன்ற மாதிரி அது உணர்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அதான் வந்துட்டு இங்கே சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டு வாட்ச் த ரேர் பேர்ட், அதாவது ரொம்ப ரேரான பேர்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக வந்துட்டு இந்த டெசர்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, காடு மலை எல்லாம் தாண்டி அப்படி போய் நம்ம வந்து தனியாக போயிட்டு நம்ம ரிசர்ச்லாம் வந்துட்டு பண்ணி அதை பொறுமையாக அதை கேப்சர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம எஃபோர்ட் போடணும் இல்லையா, சும்மா வந்து நம்ம கிடைக்கும்னா அப்படி கிடைச்சிருமா, அதுக்கான எஃபோர்ட்டும் நம்ம போடணும் இல்லையா. ஸோ அதை தேடி நம்மளும் போகணும், ஒரு பயணம் வந்து நம்மளும் போகணும். அப்படி ரிவர்ஸ் ஃப்ளோ, அதாவது ஒரு ஃப்ளோ, அந்த ரிவருடைய அந்த ஃப்ளோ எங்கேருந்து வருதோ அது வரைக்கும் கூட நம்ம போகலாம். சீயில் வந்து போகலாம். அந்த மாதிரி காடு கடல் நிறைய கல் முள் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு பேர்டை வந்து இப்போ ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம அலைந்து திரிஞ்சால் தான் நம்மளால் நம்ம நினச்ச மாதிரியும்
இல்லைனா நம்ம எதிர்பார்த்த ஒரு ஸ்டில்லோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு லவ்வருக்கும் வந்துட்டு பொருந்தும், ஒரு பொயட்டுக்கும் வந்து பொருந்தும். அவங்களும் வந்துட்டு நிறைய விஷயங்களில் கஷ்டப்பட்டால் தான் அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஆனால் அந்த கஷ்டப்படுறது எப்படி படணும், பொறுமையாக வந்துட்டு படணும். என்னடா இவ்வளோ கஷ்டப்படணும், எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்தோம்னா நடக்காது. வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த உமன் வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு டேர்ன் அரவுண்ட் ஆவாங்க அப்படின்னா, அப்போ அவங்க வந்துட்டு கொஞ்சம் மெல்லமாக நம்ம பக்கம் வந்துட்டு ஆஹா இந்த பையன் பரவாயில்லப்பா, இந்த பொண்ணு பரவாயில்லப்பா, நமக்காக இவ்வளோ காலமாக வெயிட் பண்ணியிருக்கு, இவ்வளோ நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அப்படி அந்த பொண்ணு வந்து உங்களை நோக்கி திரும்பும்போது அந்த திரும்புகிற அந்த மூமெண்ட் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஃப்ளஷ் அண்ட் போன், அதாவது ஒரு சதையும் எடுப்புமா மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மன ரீதியாகவும் ரொம்பவே வந்துட்டு பியூராக வந்துட்டு ஒரு ஒளிவட்டம் போல் வந்து ஒரு பிரைட்னஸாக வந்துட்டு ஒரு ஒளிவட்டம் போல் ஒரு தெளிவாக வந்துட்டு உங்களுக்காக நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்போன்னா நீங்கள் பொறுமையாக காத்திருந்தா அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொயட்டும் வந்துட்டு ஒரு டார்க்னஸாக அவங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு லைஃப்பில் என்னடா இன்னும் எந்த ஒரு வேர்டுமே நமக்கு வரலையே அப்படின்ற மாதிரி இருளடைஞ்சு போன வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கான அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம், நம்மளே அறியாமல் நிறையா வேர்ட்ஸ் இப்போ நம்ம பாட்டிலலாம் பார்க்குறோம், நிறைய வார்த்தைகள் வந்துட்டு நம்ம பாட்டிலலாம் வந்துட்டு கேட்கும்போது ரொம்ப யூனிக்கான வேர்ட்ஸ்லாம் வந்து கேட்போம். ஆனால் அதுக்கான மீனிங் வந்து நமக்கு புரியாது. அது நம்ம பொறுமையாக காத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு அந்த பிளைண்டாக இருக்கும், இவ்வளோ நாள் வந்துட்டு அந்த வேர்டெலாம் தெரியாமல் பிளைண்டாக இருந்தது எல்லாமே ரெக்கவர் ஆகி நமக்கு எல்லாமே வந்துட்டு அந்த வேர்டு எல்லாமே அந்த உள்ளத்தில் வந்துட்டு உதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு கவிதையை வந்துட்டு எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ரொம்ப தேவை அப்சர்வேஷன். முன்னாடி சொன்ன மாதிரி அப்சர்வேஷன், patience, next creative. Thank you so much. Stay subscribed. Thank you.